இன்னும் ஷாப்பிங் போனது நல்லா இருந்தில்ல ஜில்லு? ஆமாக்கா, ஆமாம், நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்க காசுல எல்லாம் வாங்குனீங்க, அப்போ உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். என்ன ஜில்லு, உங்ககிட்ட காசு வாங்கி ட்ரெஸ் எடுத்தேன்னு குத்தி காட்டுறியா? நான் காசு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், அதனால தான் உங்ககிட்ட வாங்கினேன். அதுவும் சும்மா வாங்கல, கடனாக தான் வாங்கினேன். நான் வீட்டில் போனோடனே உன்னோட காசை தந்துடுவேன். நீங்கள் சொல்கிறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்காக்கா? ஆஃபர் போட்டிருக்கு போத்தீஸில், நாளைக்கு போமான்னு எல்லாரையும் கூப்பிட்டது நீங்கள் தான். அப்போ எப்படி நீங்கள் காசு எடுத்துகிட்டு வராமல் வருவீங்க? உங்களுக்கு எப்படின்னு தெரியும், நம்ம பாவம் போல மூஞ்சி வச்சா யாராவது நமக்கு வாங்கி தருவாங்க, நம்ம ஓசியில் அனுபவிக்கலான்னு அப்படி நினச்சி தானே வந்தீங்க? என்ன இவ நம்ம மனசில் நினச்சது அப்படி சொல்கிறா? என்ன வசந்தி அக்கா பதிலே காணல, இவ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான்னு யோசிக்கிறீங்களா? எப்போவும் அந்த பக்கம் நான் வீட்டில் போன உடனே உன்னோட காசை தந்துடுவேன். அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் நான் ஓசியில் வாங்கினேன்னா இல்லை உண்மையிலேயே காசை மறந்துட்டு வந்தேன் நான். பார்ப்போம் பார்ப்போம். பாரு பாரு, நல்லா பாரு. போத்தீஸில் நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதம்மா. இனிமேல் யாராவது போத்தீஸ் போவேன்னு கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வரவே மாட்டேன். நானும் அக்கா, எனக்கு முடியவே இல்லை சுத்த மாட்டேன். அதுவும் 4-5 மாடி இன்னும் பெருசாக இருக்குல்ல கடை. ஒவ்வொரு கடையிலும் ஏறி இறங்குறதுக்குள்ளாடி என்னோட கால் எல்லாமே செத்து போச்சு. நான் தான் கூப்பிட்டேன்லக்கா உங்களை, வாங்க நம்ம லிஃப்ட்டில் போவேன். நீங்கள் கேட்டிங்களா? நீங்கள் பயந்துக்கிட்டு வரல, விழுந்துருவேன். அப்படி பார்த்தா யாருமே அதில் போக மாட்டாங்களே. நீங்கள் லிஃப்ட்டில் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்காது, ஜாலியாக இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நின்று ஷாப்பிங் பண்ணிட்டு வரதான் உங்களுக்கு தோணும். அப்போ எனக்கு பயம். அன்னைக்கு நியூஸில் ஒருத்தங்க இப்படி தான் லிஃப்ட்டில் ஏறி அந்த லிஃப்ட்டு நாசம் ஆகி அது கீழே விழுந்து அவங்க இடையில மாட்டி எனக்கு அதை பார்த்ததுலேருந்தே நல்லா பயம் வந்துட்டு. அதனால தான் லிஃப்ட்டில் ஏறவே கூடாதுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அப்படியாக்கா, நீங்களும் அந்த நியூஸை பார்த்தியளோ? நானும் அந்த நியூஸை பார்த்தேன்க்கா. எனக்கு அதுல இருந்து தான் பயங்கர பயம். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணியது? அதனால தான் நானும் பயந்து கால் வலிச்சாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து நடந்து போனேன்க்கா. ஒருத்தங்களுக்கு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு எப்பவுமே எல்லாருக்கும் அப்படி ஆயிட்டு இருக்குமாக்கா? அப்படி பயந்துட்டே தான் இருக்க முடியும், ஒன்னையுமே நமக்கு அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கலைனாலும் பிரச்சனை இல்லாம இந்த உயிர் மட்டும் கடந்துட்டுனா போதும். 2 பிள்ளை இருக்கு, அதோட பார்க்கணுமே. காமெடி தான்க்கா உங்களை நினைச்சா. சரி, ரொம்ப நேரமாவே நம்ம கார்ல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வசந்தி அக்கா, உங்களுக்கு என்ன ஆச்சு? நம்ம கார்ல தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, எனக்கு தெரியாதா நம்ம கார்ல தான் போயிட்டு இருக்கேன்னு? பசிக்குது, எங்கேயாவது சாப்பிடலான்னு பார்த்தா இவ வண்டி நிறுத்த மாட்டாளான்னு தெரியல. ஏற்கனவே துணியெல்லாம் ஓசியில் வாங்கியிருக்கேன். இதில் சாப்பாடு வாங்கி தருவாளான்னு தெரிய மாட்டேங்குது. கேட்டால் அப்புறம் நேராக வீட்டுக்கு கொண்டு போயிடுவா. அதனால இப்படி சொல்லி பார்த்தேன். அது புரியாமல் இந்த உமா வேற அக்கா கொக்காந்துட்டு இருக்கியா. என்ன வசந்தி அக்கா, உமா கேட்டதுக்கு பதில் சொல்லாம இருக்கிறியா? ஒன்றும் இல்லை ஜில்லு, ஒன்றும் இல்லை, சும்மா தான். என்ன சிரிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு, பசிக்குதா? எப்படி ஜில்லு, நான் மனசு நினைக்கிறதெல்லாம் உனக்கு அப்படியே கேட்குது? நல்ல மனசா இருந்தா கேட்காது, இப்படிப்பட்ட மானங்கெட்ட மனசு இருக்கும்போது அது கண்டிப்பா வெளியில கேட்க தான் செய்யும். வாய மூடுங்க, வாய்க்குள்ள ஈச்சு போயிடும். ஜில்லு, எந்த ஹோட்டலுக்குமா நம்ம சாப்பிட போகிறோம்? இன்னும் வரலையா ஹோட்டல் எதுவும்? நமக்கு காரும் பார்க் பண்ணணும்லக்கா. எல்லா ஹோட்டலும் மெயினில் இருக்குது, மெயினில் கொண்டு நம்ம காரை விடவும் முடியாது. அதனால தான் கார் பார்க்கிங் உள்ள ஹோட்டலாக பார்த்து போயிட்டு இருக்கி. கார் பார்க்கிங் உள்ள ஹோட்டல்னா இரானி ஹோட்டல், தொப்பி வாப்பா ஹோட்டல், அந்த மாதிரி ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாம் ஜில்லு? அங்கே போகலாம்க்கா. ஆனால் என்ன பிரச்சனைனா நம்ம 5 பேரும் சாப்பிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கிட்டு போனேன்னா அதுக்கே பில்லு 5000-6000 வந்துடுமே. அதான் யோசிக்கி. எம்மா, அவ்வளோ வருமாகும்? நம்ம துணி எடுத்ததே 1000 ரூபாயோ 2000 ரூபாய்க்குள்ள தான் நின்னது. இதில் சாப்பாடுக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் வேண்டாம் ஜில்லு, நீ ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போ. வேண்டாம் ஜில்லு, நம்ம அந்த பெரிய ஹோட்டலுக்கே போகலாம். சின்ன ஹோட்டலுக்கெல்லாம் போனால் வெரைட்டி எல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு தோசை, ஒரு சாம்பார், சட்னி தான் இருக்கு. நம்ம அங்கெல்லாம் போனால் தான் தந்தூரி, நான் அது இதுன்னு எல்லாம் சாப்பிடலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் போகலாம். ஆனால் என்ன, ஒரு மாதம் நீங்கள் தான் பாத்திரம் கழுவணும், பிரச்சனை இல்லையா? என்ன அவ இப்ப காமெடியா சொன்னா? எல்லாரும் கிடந்து கக்க பக்க சிரிச்சதியா? நான் பாத்திரம் கழியது உங்களுக்கு எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா? இப்படி சந்தோஷம் எல்லாம் இல்லை வசந்தி. ஆனால் நீ ஏற்கனவே ஒரு வாரம் போய் பாத்திரம் கழிட்டு வந்த அந்த கஷ்டம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சு வச்சுட்டு நீ திருப்பி அதே தப்பு பண்ணணும்னு நினைக்கிற பாரு. அதனால தான் எங்களுக்கு திரும்ப சிரிப்பு வந்துச்சு. அதுவும் ஜில்லை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், பார்த்துக்க. அவள் என்ன வாங்கி தராளோ அதை சாப்பிட்டுட்டு பேசாமல் வீட்டுக்கு போயிடுவோம், அவ்வளோதான். எல்லாம் வழங்காத, அவ்வளோதான். எல்லாம் அவளுக்கு தான் சப்போர்ட், நமக்குன்னு யாரும் இல்லை. சரி செல்வியாக்கா, ராத்திரி எல்லாரும் என்ன சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியாளா? எங்கே நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்திடுவேன். எனக்கு புரோட்டா போதும் ஜில்லு, பிள்ளைகளுக்கு அதே வாங்கலாம். எனக்கும் புரோட்டா போதும், ஆனால் எனக்கு மாப்பிள்ளைக்கு மட்டும் சப்பாத்தி வாங்கணும், அவருக்கு சுகர் இருக்கனால. எனக்கும் புரோட்டா போதும் ஜில்லு. சரி, அப்போ எல்லாருக்கும் புரோட்டா தானே? அப்படின்னா நம்ம எந்த கடையில் வேணாலும் நிறுத்தலாம். எல்லா கடையிலையும் ராத்திரி நேரம் புரோட்டா கிடச்சான், அதனால பிரச்சனை இல்லை. வர வழங்காத புத்தியா இருக்கியா? எல்லாட்டையும் கேட்டாளே, என்னட்ட கேட்டாளா? நான் தான் இன்னைக்கு போத்தீஸுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டே வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு மரியாதை இல்லை. சே, உங்கள்கிட்ட எதுக்கு வசந்தி அக்கா கேட்கணும்? நீங்களே ஓசியில் தான் சாப்பிட வாரியா? எல்லாருக்கும் நான் தான் வாங்கி கொடுக்கலான்னு சொன்னேன், ஓகே தான். ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு கூட காசு கொடுக்கல. அதனால நீங்கள் ஓசி சாப்பிட வரதுனால நாங்கள் என்ன சாப்பிடுமோ அது நீங்கள் சாப்பிட்டா போதும். இவளுக்கு எப்படி கேட்குது நான் பேசியதெல்லாம்? ஏன்னா நீங்கள் மனசில் பேசின்னு சொல்லி சத்தமாக வெளியில் பேசிட்டீங்க. ஸோ எங்கள் எல்லாருக்குமே அதை கேட்டுச்சு. போதும் எல்லாரும் சிரிச்சது. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள் எல்லாரும் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக வெளியில் கூப்பிட்டு வந்தது நான். ஆனால் எல்லாரும் சேர்ந்து என்னையே நீங்கள் களியாக்குறீங்க. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை வசந்தி, நீ அப்படி நினைக்காதம்மா. நீ பண்ணுறது பேசுகிறது எல்லாம் பின்ன அப்படி தான்மா இருக்குது. அதனால தான் எங்களுக்கெல்லாம் சிரிப்பு வருது, சரியா? கோச்சிக்காத. ஜாலியாக போய் சேர்ந்து சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம், சரியா? சரி. சரிக்கா, ஹோட்டலில் வந்தாச்சு, இறங்குவோமா? இந்த ஹோட்டலில் பீஃப் ஃப்ரை, புரோட்டா, சிக்கன் ஃப்ரை இதெல்லாம் நல்லா இருக்கும்.
நான் ஒரு வாட்டி வந்து சாப்பிட்ருக்கேன். இங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு போயிடுவோம். சரிம்மா சரி சாப்பிடுவோம். வசந்தி மூஞ்சி இப்படி வைக்காதம்மா, பார்க்கவே நல்லா இல்லை. சரி நடந்ததெல்லாம் விடு, காரில் நடந்தது கார்லேயே விடு, நம்ம இங்கே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போவோம். சரியா? சரிக்கா சரி, உங்களுக்காக நான் வந்து நார்மலாக இருக்கேன். நார்மலாக இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒன்றும் அதை நினச்சி கவலைப்பட போகிறதும் கிடையாது. அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க வசந்தி அக்கா. சிப்பாம்மா உங்ககிட்ட எல்லாம் நான் பேச விரும்பல, நான் செல்வி அக்கா சொல்கிறத தான் கேட்பேன். சரிம்மா விடுங்க, சண்டை போடாதீங்க. தம்பி தம்பி இங்கே வாப்பா. சொல்லுங்க அக்கா, இங்கே புரோட்டா மட்டும் தான் உண்டு. புரோட்டா தான் இங்கே ஸ்பெஷலு, சுட சுட போட்டு தரலாம். எப்படி சாப்பிட்றீங்களா? ஆமாப்பா ஆமாம், நாங்கள் புரோட்டா சாப்பிட தான் வந்தோம். புரோட்டாக்கே கூட சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் அப்போ கறி இருக்குது? சிக்கனில் எல்லா வெரைட்டியும் இருக்கா அக்கா. பட்டர் சிக்கன் இருக்குது, அப்புறம் கடாய் சிக்கன் இருக்குது, சிக்கன் ஃப்ரை இருக்குது, சிக்கன் கறி இருக்குது, அப்புறம் சிக்கன் 65 இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பீஃப்லேயும் பீஃப் ஃப்ரை பீஃப் கறி இருக்குக்கா. உங்களுக்கு என்னக்கா வேணும்? ஏம்மா ஒன்று ஒன்றா சொல்லுங்கம்மா, உங்களுக்கெல்லாம் என்னென்ன வேணும் எப்படின்னு. தம்பி எனக்கு ஒரு 3 புரோட்டாயும் பீஃப் ஃப்ரையும் தாப்பா. தம்பி எனக்கு ஒரு 3 புரோட்டாயும் சிக்கன் கறியும் தா. எனக்கு ஒரு 4 புரோட்டாயும் ஒரு சிக்கன் ஃப்ரையும். எனக்கு ஒரு 4 புரோட்டா, ஒரு பட்டர் சிக்கன், அப்புறம் சிக்கன் டிக்கா ஒன்று. என்ன வசந்தி அக்கா, ஓசிலேருந்து இன்னொன்று ஒன்றுக்கு டபுள் ஆர்டர் பண்ணுறீங்க போல இருக்கு. பாத்திரம் ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன ஜில்ல, நான் ஒன்றுமே ஆர்டர் பண்ணக்கூடாதா? நான் சாப்பிடக்கூடாதா? சொல்லு. எங்கே நான் சாப்பிடல, நான் போய் காரில் இருக்கேன், நீங்கள் எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு வருங்க. சும்மா இரு ஜில்லு, அவளுக்கு பிடிச்சத அவள் சாப்பிட்டுட்டு சண்டை போடாத. சாப்பிட்ட விஷயத்தில் எப்போவுமே சண்டை போடாதீங்க. உனக்கு கொடுக்க முடியலன்னா நான் காசு கொடுக்கலாம். சரியா? அவளுக்கு பிடிச்சதை சொல்லட்டும். இப்போ என்ன பண்ணுவேன்? பெருசாக சீன் போட்ட பார்த்தியா? எனக்கு சப்போர்ட்டு கால் இருக்குது, நான் எனக்கு பிடிச்சதை தான் சாப்பிடுவேன். நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு தான் வெக்கமான சூடு சோறுனா எதுவும் இல்லையே. ஓசில் என்ன கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிப்பீங்களே. உங்களை மாதிரிப்பட்ட ஆள்கிட்ட எல்லாம் என்னத்தை சொல்லுங்க. போங்க போய் சாப்பிடுங்க. சீப்பா? ஆமாம்மா சீப்பாக தான். கடையில் இருக்கும்போது துணி எடுக்கும்போது மட்டும் ஜில்லு கொல்லுன்னு வந்தியே இல்லை. இனி வாங்க வீட்டில் போய் ரூபாய் எடுத்து தந்துருக்கணும். அதுக்கப்புறம் இருக்குது 3000 தரலன்னா. ஏமா ரொம்ப பேசாதாம்மா, வீட்டில் தாம்மா இருக்குது. நான் பர்ஸோட அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்தேன் 3000 ரூபா. அதே போனோன்னு அப்படியே எடுத்து உங்ககிட்ட தந்துடுவேன். அதுக்கப்புறம் நீ என்ன ஓசின்னு சொல்ல மாட்டேல்ல? பாப்போம். ஏம்மா கொஞ்சம் 2 பேரும் நிறுத்துங்க அம்மா. எங்கே போனாலும் உங்களுக்கு உள்ள பஞ்சாயத்து ஒரு காலம் தீராது. உங்களுக்கு சமாதானம் சொல்லி எனக்கு உயிரெல்லாம் போகுது. இனி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு உங்கள் கூட நான் வர மாட்டேன் சொல்லிட்டேன். சரிக்கா கோவப்படாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஆர்டர் சொல்லுங்கள். அந்த தம்பி நிறைய நேரம் வெயிட் பண்ணுறான். தம்பி அடுத்தது எனக்கு வந்து 3 புரோட்டாயும் எனக்கு சிக்கன் கறி தாப்பா. எல்லாரும் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அது போல் கொண்டு வா. சரிக்கா சரி.